நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்துகிறார். எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த வகையில் அந்த தேர்தல் பணிகளை ஆற்றலாம் என்பது குறித்த ஆலோசனை இதில் இடம்பெறுவதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்ப பாமக என்ன வியூகத்தை வகுத்திருக்கிறது இந்த தேர்தலுக்காக? யாருடன் கூட்டணி என்று முடிவு எட்டப்படாத நிலையில் அவர்களுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கூட்டணியில் தான் போட்டியிடுவது என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டணி முடிவை எடுப்பதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு அதிகாரம் வழங்கி அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் பாமக செல்வதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவல் வெளிப்படையாக தெரிந்தாலும் அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் தான் பாமக இடம்பெறும். அதற்கான மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வரக்கூடிய நிலையில 14 தொகுதிகளுடைய பட்டியலை வைத்து ஏற்கனவே பூத் கமிட்டிகளை அமைப்பது, தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது என்று ஏற்கனவே முதல்கட்ட ஆலோசனையை பாமக நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில எந்த கூட்டணியில் பாமக இடம்பெற்றாலும் போட்டியிடக்கூடிய சில தொகுதி பட்டியலை தற்போது எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில இன்று தொகுதி நிர்வாகிகளோடு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கிறார். எந்த கூட்டணியில் பாமக இடம்பெற்றாலும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பாமக நிச்சயம் போட்டியிடும் என்ற அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்குகிறது. அந்த வரிசையில் ஒவ்வொரு தொகுதியாக பாமக ஏறக்குறைய இருக்கக்கூடிய 14 தொகுதிகள் பட்டியலில் எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் போட்டியிடக்கூடிய சில தொகுதிகளின் அடிப்படையில் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. முதல் கூட்டமாக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளுடைய நிர்வாகிகளோடு இன்று தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்துகிறார். அதில் தேர்தல் பணிகளை எப்படி மேற்கொள்வது, தேர்தல் வியூகங்களை எப்படி அமைப்பது, யாரை வேட்பாளராக நிறுத்துவது உள்ளிட்ட ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தி அதில் ஒரு முடிவெடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அபிநயா, பாமகவினுடைய இந்த தேர்தல் வியூகம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.